Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா மோனா மேரேஜ் கிட்ட வந்துச்சு, கிறிஸ்மஸ் முடிஞ்சது, அடுத்து நியூ இயர் வந்துட்டு அவ்வளவுதான். எங்க வீடு வந்து கல்யாண வீடு களை கட்டிடும். இதுக்கப்புறம் 10ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா என் பர்த்டேல இருந்தே வீடு கல்யாண வீடா மாறிடும். ஆமா, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த vlogல உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்றோம் அப்படிங்கறது மேக்ஸிமம் இந்த vlogல உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம், என்ன பண்றோம்னு பார்க்கலாம். இது அகாராவோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஸ் பேன் வித் லிட்டோடது. இது 2.25 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. ட்ரைப்ளை லேயர்ட் பாடி. இது 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது 18 சென்டிமீட்டர், 2.5 mm திக் பாடி, ஹெவி பாட்டம், இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிட்டட் ஸ்டடி ஹேண்ட்ல இருக்கு. இது 14 சென்டிமீட்டர் பேன். இது 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாசேஜ் பேன்ல நல்லா டீ போட்டு ஃபர்ஸ்ட் குடிக்கலாம். அதுல வந்துட்டு நம்ம மில்க் வந்து காய்ச்சிட்டு இருக்கோம். இதுல நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இந்த சாசேஜ் பேன் வந்து ஹெவி பாட்டமா இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், டீ காஃபி போடலாம், நம்ம ஏதாவது கறி வைக்கிறதுனால கறி வைக்கலாம், பாயசம் வைக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்ப வந்து பாத்திரம் ஹீட்டா இருக்கு, நம்ம பால் பொங்குச்சா, பட் இங்க பிடிக்க முடியுது நம்மளால. இது ஹீட்டே இங்க படல, நமக்கு இங்க ஹீட்டே வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் நான் எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கம்பெனி லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி தின்ன ஆரம்பிச்சிட்டேன் நீனு? வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் தெம்பா வேலை செய்ய முடியும். அதனால தெம்பா நீ சாப்பிடணும். வாங்கின ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், காஜு கத்லி வாங்கி வந்து வச்சோம். அப்புறம் முறுக்கு மிக்சர்லாம் வாங்கி வச்சுக்கிறோம், அதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஆமா, நேத்து கிறிஸ்மஸ் அதுவுமா நாங்க அடிப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அதுவுமா காண்டதுங்க. அதனால இன்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு, ஏதோ ஒண்ணு, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதோ ஒரு கன்றாவே வீட்டுல ஆக்கி வச்சுட்டேன்னு வைங்களேன், ராத்திரி வரைக்கும் நான் தொல்லை பண்ண மாட்டாங்க. ராத்திரி வரைக்கும் நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாம். எனக்கு திடீர்னு பயம் வந்துச்சு. நீ காலைல மாப்பிள்ளை வீட்டுல பேசும்போது கூட சொன்னேன், ஐயோ இன்னும் டைமே இல்லைன்னா, கிட்ட வந்துச்சு 10 நாள் தான் இருக்கு, உங்களுக்காச்சும் ஒரு 15 நாள் டைம் இருக்கு, எங்களுக்கு ஈவெண்ட் வந்துட்டாலே எங்க வீடு கல்யாண வீடா மாறிடுமே. இன்னும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே பேக்கிங் பண்ணல, எதுவுமே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் பக்கத்துல டார்ச்சர் பண்ணி டெய்லி இன்டென்சிவ் போயின்னு டார்ச்சர் பண்ணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒழுங்கா ஷாப்பிங் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேன்ட்டானேன்னு சொல்லிட்டு விடாப்பியா மதியாதியா அவ இது போறது ஹனிமூன் போற ஷாப்பிங் தயவு செய்து முடிச்சிருங்க அப்படின்னு விடாப்படியா கடையில் நின்ட்டேன் நானு. நின்று அந்த ஷாப்பிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு உண்டான ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா பட் என்னன்னா, ஒரு சில பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் போயிருக்கு, ஒரு சில பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கு உண்டான ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்க போனோம். அது என்ன போல இவளுக்கு ரீத்தும் அந்த கிளவுஸும் அவங்க மாமியார் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பர்ஃபெக்ட்டா பார்க்க தெரியல எங்களுக்கு, தெரியலையா இல்ல எங்களுக்கு கிடைக்கல அந்த லெவலுக்கு. இங்க கலெக்ஷன்ஸ் அவ்வளவா இல்ல. பெங்களூர்ல நீங்களே பாத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால அவளுக்கு மோனாக்கு அங்கேயே அதை பார்த்து முடிச்சிருவாங்க. 3 நாளா துணி காய போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழையில நெஞ்சு போய் சாப்பாடாது ஒண்ணாது, என் துணிதான் காய வைக்கிறது முக்கியம். குடுன்னு ஓடினேன். ஓடி போய் அந்த துணியை நினைச்ச துணி எல்லாம் விரிச்சு விட்டு காய போட்டு, திருப்பி வாஷிங் மிஷின் அந்த துணி எல்லாம் காய போட்டு இப்ப குக்கிங் வந்து நின்று இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் அப்படியே விதவிதமா ட்ரெஸ் வச்சிருக்க, விதவிதமா செருப்பு வச்சிருக்க. நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இருக்கிறதுலயே வந்து சீப்பா முடிச்சுன்னு இருக்கிறேன். சீப்பா முடிக்கிறியா நீயா? ஆமா, என் ட்ரெஸ் இப்ப காஸ்ட்லியாவே கிடையாது தெரியுமா? இப்போ மீஷோல இருந்து செருப்பு வந்தது, அது எவ்வளவு? மெட்ரோல இருந்து செருப்பு வந்து, மிந்த்ரால இருந்து. அது எனக்கு தேவையில்ல. செருப்பு பாக்ஸ் மெட்ரோ ஆஃபர்ல தான் வாங்கி நான் கூச்சு நிக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு 2-3 ஷூ தான் இருக்குது எனக்கு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. பொம்பளைங்களை தான் பாப்பாங்க. என்ன கிராண்ட் நீ காட்டணும் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு? ஃபுட்டு, டெக்கரேஷனு, நம்ம ட்ரெஸ்ஸிங்கு, ஜுவல் செட்டு, இதெல்லாம் லேடிஸ் தான் பாப்பாங்க, ஜென்ஸா பாப்பாங்களா? என்ன கலர் செருப்பு போட்டுக்கிறாங்க இப்படிதான் பாப்பாங்க, என்ன கலர் வாட்ச் கட்டிக்கிறாங்க. நானும் எடுப்பேன்ல, ரெட், எல்லோ, கிரீன் என்கிட்ட இருக்குது. உட்லாண்ட்ல ரெட், பூமால ரெட் எடுக்க போறேன். அவன் வாங்கிருக்கான் பாத்தியா 10,000 ரூபாய் செருப்பு. அதாலே எடுத்து அவனை அடிப்பேன் மண்டை மேலே நொட்டு. அவனுக்கு செருப்பு சாட்டிஸ்ஃபை அவன் வாங்கிட்டான். இன்னும் அவனுக்கு ஒரு இது மாதிரி கிடையாது. ஒண்ணு வாங்கிட்டு வந்த நல்லா இல்ல, எனக்கு இன்னொன்னு நான் எங்கேயாச்சும் கேட்டிருக்கலாம். நீ வாங்கும் போதே 10,000 ரூபாய்க்கு வாங்கிடுறா செருப்ப. அதுக்கப்புறம் கேட்டா அந்த செருப்பு பிஞ்சிடும் அப்படின்ட்டு இருந்தா கம்முனுக்குற. ஒரு செருப்பு தப்பு வாங்கிட்டு 10 செருப்பு வாங்குது, எல்லாம் ஒரே ரேட்டு தானே. அதனாலதான் மாத்தி விட்டேன்ல ஒரு செருப்ப. அக்கா எடுத்துன்னு போய் சொல்லி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் எதுவுமா நேற்று நம்ம வீட்டுல ஒண்ணுமே செய்யல. ஸோ அதனால நீ போய் மட்டன் வாங்கிட்டு வந்த, மட்டன் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு.
மட்டன் குழம்பு இருந்தா போதும், மட்டன் பீஸ் இருந்தா போதும், வேற எதுவுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு வேற எதுவுமே வேணாம். பேமா ஒழுங்கா பண்ணியா? தெரியலப்பா, நான் வாயிலே வச்சு பார்க்கல. கலர் பார்க்கும்போது சூப்பரா இருக்குது, அதனால டேஸ்டும் செம்மையா இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க இன்னைக்கு என்னமோ சீக்கிரம் சாப்பிடுறோம். சீக்கிரமா இல்லையப்பா, 2:30 ஆயிடுச்சுப்பா. அப்படி இருந்தோம். வாட்டு டைம் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இது நமக்கு சீக்கிரம் தான். ஆமாம், இது சீக்கிரம் தான். அதுவும் மௌலிக்கு ரொம்ப 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 சீக்கிரம். இது இவ்வளோ சீக்கிரம் மௌலி சாப்பிட வைக்கிறீங்க எல்லாரும். மட்டன் சாப்பிடாதவனுக்கு எதுக்குப்பா அத்தனை மட்டன் வச்சுக்கிறேன். மட்டன் சாப்பிடாத ஒரே ஆம்பளை பையன் யாருன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவன் தான். சாப்பிட்றான். இப்போ சாப்பிட்றானா? எலும்புலாம் வச்சாலும் பிடிக்கல, சாதம் மட்டும் வச்சா சாப்பிடுவோம். ஓகே ஓகே, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கடை கடைன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நோ ரெஸ்ட் டுடே. ஏன்னா நாளையிலேருந்து ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாக வைக்கணும், பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கணும். இன்னும் டைம் இல்லை நம்மளுக்கு. இன்னொன்று ஜஸ்ட் ஒரு 15 days மோர், 15 days கூட. ஆமாம், 15 days இருக்கும். 13th தான் ஸ்டார்ட் நம்மளுக்கு. இன்னைக்கு என்ன டேட்? 26ஆ? இதுல ஒரு 5, அதுல ஒரு 13, 4 + 17 days. நாளைக்கு இந்த வருஷம் கணக்கு சேர்க்காதீங்க, பார்க்க போனோம். 2 weeks அவ்வளவுதான். 2 weeks கரெக்ட். இன்னும் 2 weeks தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அடுத்த வாரம் காலேஜ் நல்லபடியா எல்லாம் சூப்பரா நடத்தணும். எல்லாருமே ஏகப்பட்ட காசு கேக்குறாங்க. எதை பேச இதை தொட்டா அவ்வளவு காசு, அதை தொட்டா அவ்வளவு காசு. சரி, என்ன பண்றது, வாங்கி தானே ஆகணும். விடுங்க பாப்போம். எல்லாரும் அப்படிதானே, ஒவ்வொருத்தர் வீட்லயும் கல்யாணம்னா எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவாகும். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ செலவாயிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிடுவோம், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். நான் கிளம்பிட்டேன், பேபிமா கூப்பிட்டு போல, ஏன்னா வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துன்னு போய் பத்திரிக்கை கொடுக்கலான்னு நான் கிளம்புறேன். வேற எங்கேயும் போகல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது பேபிமா தேவையில்லை, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் பத்திரிகைக்கு. எந்த கேப் கிடைச்சதுனாலும் டக்குன்னு ஞாபகமா. அப்படிதான் சொல்றீங்க, 2 பேரும் வீட்டுல எங்க உட்காந்துருக்கீங்களோ, காலையில நான் போகும்போது அதே இடத்துலதான் ஈவினிங் வரும்போது 6 மணிக்கு வந்தாலும். டைலாக் சரியில்லை பாப்பா, வேஸ்ட். நீனு மௌலி தான் செம்மையா சொல்லுவான், காலையில நான் போகும்போது எப்படி நீ படுத்துனுக்கிறியோ அதே மாதிரி சாயந்தரம் தான் இருக்கிற நீங்க அப்படின்னும். அதுதான் சரியான டைலாக், பஞ்ச் டைலாக்னு சொல்லுவாங்க பத்தியா. ஒரு மூவிக்கு பஞ்ச் டைலாக் மாதிரி நம்ம வீட்டுக்கு அது ஒரு பஞ்ச். ஆனா 2 பேரும் போடுவாங்க பாருங்க சீன். அம்மா வந்துட்டு பா என்னப்பா டைம் வந்து நேரம் வேற வந்துட்டே இருக்குப்பா, எப்பப்பா போய் வைக்கிறது அப்படின்னா, சரி நாளைக்கு போய் வைக்கலாம். சரிப்பா. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இருப்பா. அதுக்கப்புறம் அம்மா வந்து சொல்லுவாங்கப்பா, நாளைக்கு வீடியோ எடுக்கிற வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நாளானிக்கா போலாம். அந்த நாளானிக்கு ஒரு நாளை வந்து அப்படி தள்ளி போடுறது யாருன்னா அதுதான். ஒரு வேலையை வந்து தள்ளி போடணும் அப்படின்னா, வேலையை முடிச்சிருக்கேன் இப்ப நைட்டுக்குள்ள நான் 2 வேலையை நான் முடிச்சிருவேன். மௌலே, நான் வந்து துப்பாம்பர் மூஞ்சி வச்சு நீ என்ன வேலை முடிச்ச, டேஸ் வேலை இது அப்படின்னுவான். அப்படின்னா சும்மாவே மாத்தி நாளைக்கு என்ன வேலை உங்க 2 பேருக்கு? சரி சொல்லு. இது போய் பார்க்கணும், அப்ரூவல் வந்துச்சு. அதுக்கெல்லாம் சம்முன்னு கிளம்பிடுவோம். நீ வேற எழுப்போம் கோல்டுக்கு, சரி ஜுவல்லுக்கு, அப்புறம் வேற என்ன, அவ்வளவுதானா? நான் என் கேப்ல எல்லாம் கம்ப்ளீட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் வைக்கலாம் நான் முடிவு எடுத்துட்டேன். வேற வழியே சாயந்தரம் போய் வைக்கிற வேலை எல்லாம் இல்ல. அப்ப இனிமேல் அது சொல்லக்கூடாது 2 பேரும். ஓகே, எனக்கு தான் இதுக்கப்புறம் ஃபுல்லா அம்மாக்கெல்லாம் எதுவும் இல்ல, அம்மா கூட வரணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. நான் தான் முழுக்க முழுக்க சுத்தணும். 2 இடத்துக்கு மட்டும்தான் அம்மா வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். வேற யாருக்கும் அம்மா வர மாதிரி இருக்காது. நான் ஒண்டிதான் சுத்தி சுத்தி வைக்கணும். நான் ஒரு கேப் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 பத்திரிகை கம்பல்சரி டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு. யார் டாடி? நீயா? நீயே வெளியில போனாலும் அவங்க மாமா தயிர் வாங்கிட்டு, மாமா 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 எங்க மாமா போன சும்மா ஊர் பக்கிட்டே இருக்காது, வாமாமா அவள்தான் காலி. அவ்வளவுதான். அதோட அந்த வேலையை ஒரு வேலையை கெடுக்கிறது அப்படின்னா முன்னாடி நிக்கும். அந்த அம்மா வந்து வெளில கூப்பிட்டு போனோம் கிளம்பி. ஓகேவா, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னும். இன்னும் உண்மைதானே சொல்லணுங்கிறேன். 10ஆம் தேதி எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அம்மா பர்த்டேவா? பர்த்டேக்கா? அது முன்னாடி 6ஆம் தேதி வேற வருது. ஆனிவர்சரி. என்ன வாட்ஸ் சர்ப்ரைஸ்? இருங்க எங்கப்பா உன் மனசாட்சியே இல்லையாப்பா? இன்னைக்கு கணக்கு பார்த்தோம்னா எவ்வளவு லட்சங்கள் தேவைப்படும்னு என்ன அப்படியே பார்க்க ட்ரெயின் ஆகினே இருந்தேன். நான் அப்படியே கட்சியில இருப்பேன், என்னால முடியல, நான் போய் படுத்துக்கிறேன்.
போய் படுத்தா தூக்கமும் வரல. எனக்கும் தூக்கம் வரல. நான் கரெக்டா தங்கச்சி வேற போன் அடிச்சிட்டாளா, எனக்கு இதெல்லாம் ஆர்டர் போட்டாங்க, அந்த ஆர்டர் போட்டுட்டி அந்த பேஜ்ல இன்ஸ்டா பேஜ்ல நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னா, அது எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் பாஸ் ஆயின்னு இருந்தது. சரி ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் அவளுக்கு பண்ணிட்டு அவளுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு. சரி அதெல்லாம் சரி. ஆனிவர்சரிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற அம்மாக்கு? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். கணக்கு போட்டு பார்த்த உடனே நான் ட்ரெயின் ஆயிட்டேன், போய் இப்ப சாம பாத்துட்டேன். டாடி இந்த வாட்டி ஆனிவர்சரி செம்மையா கொண்டாடுறோம் டாடி நம்ம. ஓகே ஆனிவர்சரி. ஆமா ஆமா, நீ இருக்கும்போது லாஸ்ட் ஆனிவர்சரி. ஆமா சீ லாஸ்ட் ஆனிவர்சரி இல்ல, நான் இருக்கிறது நீ செலிப்ரேட் பண்ற லாஸ்ட் ஆனிவர்சரி. ஆமா மாட்டாங்களா? இல்ல பாப்பா, அடுத்த வருஷம் ஆனிவர்சரி வேற லெவல்ல கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி சூப்பர். ஆமா, ஏன்னா நீங்க 2 பேரும் gift கொடுப்பீங்கல்ல. நாங்க gift கொடுக்கிறது சரிப்பா. இப்போ நோட் திஸ் பாயிண்ட் மாப்ள, நோட் திஸ் பாயிண்ட். நாங்க மட்டும் தான் கொடுக்கணும்லாம் நினைக்காதீங்க, நீங்களும் கொடுக்கணும். கண்டிப்பா. நோட் திஸ் பாயிண்ட்ன்றியே ஃபர்ஸ்ட் டே gift அவங்க தரணும், புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து. மௌலி பர்த்டே வருது 10 நாள் கழிச்சு. ஆமா 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 அது பெருசா எதிர்பார்த்துட்டு. சரி ஓகே, அது அவங்க இஷ்டம், அது அவங்க இஷ்டம். சரி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட வேலைக்காக நான் கிளம்பி ரெடியா நின்னுட்டு இருக்கேன். போக முடியுதா பாத்தீங்களா? இப்படிதான் கெடுக்கும். கெடுத்துட்டு இதுல வேற நான் வந்து வெளில போகும்போது மேக்கப் பண்ணுறேன். இப்படியே சுத்தின்னு இருப்பேன் நீனு அப்படின்னு கிளம்ப விட்டாதானே நம்மள. அங்க வேற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு மச்சான் அங்கேயே இரு நீனு, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி அவன் வழி மேல விழி வைத்து காத்துட்டு இருப்பான், எங்க வரான் அப்படின்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. பாய். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொரியர் வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னா மாத்தி வந்து ஆரி ஒர்க் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொரியர் நாளைக்கு தான் இங்க ரிசீவ் ஆகும். அதனால நாளைக்கு தான் அது போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். சரி இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஓரளவு போர்சல் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ சேட் ஆஃப் இந்தியா இன்னைக்கும் முடியல. இப்போ திருப்பி இந்த கொரியர்னால நமக்கு தள்ளி போகுது. இப்போ நாளைக்கு காலையில தான் வந்து நான் சாரீ எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ண போறேன். ஏன்னா இப்போ எல்லா பசங்களாம் வந்து படுத்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. எல்லாம் காலையில சீக்கிரம் போகுதுல்ல மோனாலாம், அதனால வந்துட்டு ரெண்டும் போய் அதை இடத்த பிடிச்சி வச்சுங்க. அங்கே மேல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். எல்லாம் ஃபுல்லா நீங்களே பாத்தீங்களா அடிக்கி மேல வச்சிட்டோம். திருப்பி அதெல்லாம் என்ன சாரி இப்போ ஜுவல் செட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு காலையில தான் எடுக்க முடியும். இப்போ எதுவும் எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.